இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்ல நடக்கிற ரொட்டீன் லைஃப்ப தாங்க பார்க்க போறோம். காலையில எழுந்தவுடனே நம்ம டிஃபன் கடையில கடமை தவறாம போய் உட்காந்துட்டு, அங்க இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் சாமானெல்லாம் வாரி போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா, இன்னைக்கு நான் வந்து சீக்கிரமாவே எழுந்து கஞ்சி வத்தல் காய்ச்ச சொன்னனால, அத எடுத்துட்டு போய் மாடிக்கு தான் விடணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருந்தேன். நல்லா வெயில் அடிக்கும்போது விட்டா தான் அது சீக்கிரமா காயும். அதனால வந்து ஒரு வேஷ்டி நல்லா ஈரம் பண்ணிட்டு, அதை எடுத்துட்டு போய் போட்டு, அதில வந்து நான் வத்தல் விடலான்னு பார்த்தேன். ஆனா வந்து எனக்கு கோடு கோடா தான் விழுந்தது. பரவாயில்ல எப்படி விட்டா அந்த வத்தல் வத்தல் தானேன்னு சொல்லிட்டு, அப்படியே கீழ வந்து நம்ம இருக்கிற துணியெல்லாம் எடுத்துட்டு போய் வாஷிங் மிஷின்ல போட்டுட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் கீழ வந்து நம்ம இட்லி கடையெல்லாம் கிளீன் பண்ணிட்டு சாமானும் கழுவ ஆரம்பிச்சேன். இதுக்கப்புறம் அந்த சாமான கழுவி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரியே இருந்தது. சாமான் கழுவுற வேலை முடிஞ்சாலே நம்மளுக்கு ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். அது முடிஞ்ச உடனே அடுத்து நம்மளுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சமைக்கிற வேலை தான். என்ன சமைக்கிறது டெய்லி யோசிக்கிறதுக்கே நம்மளுக்கு பாதி நேரம் போயிடும். அப்படி நானும் தாங்க நிறைய டைம் யோசிப்பேன். அப்புறம் என்ன திடீர்னு நம்மளுக்கு தோன்றத காய்கறிலாம் வெட்டி ஏதாவது ஒரு குழம்பு வச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே போயிட்டு நம்ம பாத்ரூம்லாம் வந்து டெய்லி வாரத்துக்கு ஒரு முறை நம்ம கழுவ வேண்டியதாக இருக்கும். அதனால கழுவிட்டு அப்படியே நம்ம துவைச்சிருந்த துணியெல்லாம் எடுத்து காய வச்சு அப்புறம் என்ன இந்த வேலை எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம குழந்தைங்களுக்கு எண்ணெயை தேய்ச்சி அவங்களுக்கு தலை வாரி விட்டு அவங்களுக்கு குளிப்பாடுற இந்த மாதிரி டெய்லி ரொட்டீனாக போயிட்டு இருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கும் ஏதாவது நாள் ஃபுல்லாக வேலையாக இருந்தால் வீடியோ கலெக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. பா